அரசகுமார் அந்த மாதிரி ஆள். இப்போ அரசகுமார் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃப்ராட் இருந்தாள். அரசகுமாருக்கு வேலையே மோசடி தான் வேலையே. சதுரங்க வேட்டை கேரக்டர் தான். செட்டியார் உஷாராயிட்டான்னு ஃபோனை தூக்கி போட்டு போகிற ஆள். இதே மாதிரி பிஜேபியிலேருந்து உஷாராயிட்டு தூக்கி போட்டு திமுகக்கு வந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. 300 கோடி ரூபாய் உங்கள் ஆட்சி பேரை சொல்லி பள்ளிக்கல்வித்துறை பேரை சொல்லி ஒருத்தன் உங்கள் கட்சியிலே இருந்துக்கிட்டு வசூல் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் உளவுத்துறை என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கு? 4 வருஷமாக வசூல் பண்ணியிருக்காங்க. 4 வருஷமாக ஜியோவும் வராதுப்பா. இப்போ சொன்னாங்களே மாலதி, நீங்களும் சொன்னீங்களே, எப்படி அதிகாரிகள் ஒத்துப்பாங்க? அதிகாரிகள் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் சொன்ன ஆர்குமெண்ட்டை வைப்பாங்க. சார், கும்பகோணத்தில் அத்தனை குழந்தைங்க செத்துச்சு, பாதி ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கக்கூஸ் இல்லை, கக்கூஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆயா கூட போட மாட்டேங்கிறான். நம்ம பாட்டு இப்போ வருஷம் ரெனியூவல் பண்ணும்போதே ஒழுங்காக வாத்தியாரங்களை போட மாட்டேங்கிறாங்க. நம்ம நிரந்தர ரெகக்னிஷன் கொடுத்துட்டா பெற்றோர்களை ஃப்ளீஸ் பண்ணுவாங்க. ஒரு செக்கு வேணும், கவர்மெண்ட்டோட செக்கு வேணும் சார், இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறை சரியாக இருக்காது அப்படின்ட்டு அதிகாரிகள் அப்ஜெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? எப்படிப்பா பர்மனெண்ட் ரெகக்னிஷன் தாங்க, அவ்வளோதான், இனிமேல் நீங்கள் இதோட அவ்வளோதான், நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்ரூவலுக்கு வாங்கன்ட்டு எப்படி அதிகாரி ஒத்துப்பான்? ஜென்மத்துக்கு நடக்காது. இது ஒரு கமிட்டி போட்டு தான் இதை முடிவு எடுக்கணும். எப்படி ஒத்துக்குவாங்க? இந்த முதல்வரே, இந்த பொம்மை முதல்வர் எது நீட்டினாலும் கையெழுத்து போடுவார்னு வச்சுக்கோங்க. அதிகாரிகள் இருக்கிறார்கள்வா? யூசியே இருக்காரு, யூசி ஒத்துக்கு வராதுக்கு? யூசி முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் இல்லையா? ஒத்துக்கு வரா? நிரந்தரமாக கொடுத்தா இந்த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த ஆபீஸரும் ஒத்துக்க மாட்டான்றேன்ப்பா நான்.